மாவு இல்லாத 2ஆம் நாள். நேத்து என்னவோ டின்னருக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சாச்சு. இன்றைக்கி ரொம்பலாம் திங்க் பண்ணலைங்க. இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தப்ப சடனாக பூரியை பார்த்துட்டேன். ஸோ ஆஃப்டர்நூனே டிசைட் பண்ணியாச்சு இன்றைக்கி பூரி மசாலா தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லை தான், இருந்தாலும் அத்தை வீடு பக்கத்தில் இருக்கிறப்ப நமக்கு என்ன கவலை. ஸோ அங்கே போய் வாங்கிக்கிறது. இந்த ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டே இருந்தனால தலைக்கு ஆயிலே வைக்காமல் மார்னிங்லேருந்து தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதான் இன்றைக்கி ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயாவது என் மண்டையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு என்னவோ எண்ணெய் தேய்ச்சி பின்னி போடுறப்போ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அது ஒரு மாதிரி குழுன்னு சூப்பராக இருக்கும். பூரி மசாலா பண்ணுறப்போ ஒரு 2 டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கடையில் பண்ணுற அதே டேஸ்ட் வரும். தாளிக்கிறப்ப கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை வந்து சோம்போடு சேர்த்து அரைச்சி அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஊற்றிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணாவே டேஸ்ட்டு சூப்பராக வரும். முடிஞ்ச அளவுக்கு பூரி மசாலா கெட்டியாக இருந்தால் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். தென் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வர மாவு பிசைகிறப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக ரவை போட்டு நல்லா பிசைஞ்சா பூரி நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. பச்சை தண்ணியிலே கூட பிசையலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி பூரி மசாலா பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டிலே கிடைக்கும். மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு பூரி மசாலா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.